Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பேர் ஆகாயம். முதலில் எங்கள் விண்வெளி கப்பலில் யார் யார் என்று சொல்லிவிடுகிறேன். ஆனந்த், காஞ்சனா, யந்திரம் எங்கள் 3 பெயர்களையும் சேர்த்து கப்பலுக்கு ஆகாயம் என்று வசீகரமான பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆகாயா. எல்லா கப்பல்களுக்குமே தலைவன், தலைவி, யந்திரம் 3ம் சேர்ந்து இப்படித்தான் பெயர் வைப்பார்கள். சாஸ்திரியும் ராதிகாவும் யந்திரமும் போனபோது சாராயம், உஷாவும் பாஸ்கரும் போனபோது உபாயம், இப்படி ஆதாயம், தோராயம் என்றெல்லாம் பெயர் கொண்ட 8 கப்பல்கள் விட்டாகிவிட்டது. நாங்கள் 9வது, 8வது தான். அதை பற்றி அப்புறம். எங்கள் கப்பலின் தலைவன் ஆனந்த், தலைவி நான், அதாவது காஞ்சனா. யந்திரம் ABC Mark III, ரொம்ப நவீனமான கம்ப்யூட்டர் அமைப்பு. யந்திரம்தான் என்றாலும் அதன் செயல்பாடுகள் கப்பல் பூராவும் பரவி இருந்ததாலும் எங்களுடன் உரையாட, விளையாட, நாங்கள் சொன்னதை கேட்க என்று சின்னதாக ஏறக்குறைய மானிட வடிவத்தில் அதன் பிரதிநிதி இருந்தது. எம் என்றுதான் கூப்பிடுவோம். அதன் கண்களில் கிறிஸ்டல் ஜொலிக்க ஹைபாலிமர் சருமத்துடன் கொஞ்ச மனித அளவுக்கு குறைச்சலாக கண் சிமிட்டாத யந்திர குரங்கு, அதுதான் ஆகாயம். எம், அதுதான் எம். அதுவும் எங்களுடன் வருகிறது. பேசும் மாடல் சிந்தசைசர் குரலில் சற்று மணல் நிரடினாலும் 1000 வார்த்தைகளை வைத்துக்கொண்டு உயிர் இருப்பது போலவே பேசும். அதற்கு உயிர் இல்லை என்று, அது மானுஷ ஜென்மம் இல்லை என்று நிரூபிக்க அதன் மார்பை திறந்து பார்த்தால் போதும். சிலிக்கன் LSI. கப்பல் என்றால் எனவோ ரொம்ப தாராளமான சமாச்சாரம் என்று கற்பனை வேண்டாம். 3 பேருக்கும் போதுமான இடம் இருக்கிறது, அவ்வளவுதான். அப்படியொன்றும் தனித்தனியாக சமையலறை என்றெல்லாம் இல்லை. சுமாராக அங்குமிங்கும் ஒருத்தருடன் ஒருத்தர் இடித்து கொள்ளாதபடி மிதக்கலாம். உள்ளே சூட் அணிய வேண்டாம். எம்முக்கு சூட்டே கிடையாது. அது எந்த சீதோஷ்ணத்தையும் தாங்கும். காலத்துக்கு வெளியே போய் சோலார் பேனலை ரிப்பேர் செய்யும். நாங்கள் வெளியே உலவச் செல்லும்போது மட்டும் சூட் அணிந்து கொள்ள வேண்டும். உடை மாற்றும் சமயத்தில் பூமிக்கு தொடர்பு கொள்ளும் டிவியை அணைத்து விடுவோம். ஆனந்த் அந்த பக்கம் திரும்பிக் கொள்வான். எம் பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன, அது பாட்டுக்கு மிதந்து கொண்டிருக்கும். எங்கள் பயணத்தின் குறிக்கோள் ஆஸ்ட்ராய்டு 99ஐ அடைவது. ஏற்கனவே 7 கப்பல்களில் அங்கே சரக்கு போயிருக்கிறது. 8வது தான் தொலைந்து போய்விட்டது. 9வதாக நாங்கள் செல்கிறோம். 99இல் குடியிருப்பு அமைக்க கொஞ்சம் அமோனியா அதிகமாக இருந்தாலும் விண்வெளியில் மனித புழக்கத்துக்கு ஏற்ப ஒரு உபகிரகம் இருப்பதை கண்டுபிடித்து அதன் வெளிக்காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக ரசாயன மாறுதல்கள் செய்து ஒரு பிரம்மாண்டமான ஜியோடெசிக் அமைத்து அதனுள் சகல சௌகரியங்களும் பண்ணி கொடுத்து பெரிய கப்பலில் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களை குடியேற்றப் போகிறார்கள். அந்த குடியேற்றத்துக்கு நாங்கள் தான் அடிகோலிகள், முன்னோடிகள். மொத்தம் 18 ஃப்ளைட்டுகளில் ஆரம்ப காரியங்கள் முடிந்து போய்விடும். அதன் பின் குடியேற்றம். இப்போதே பெரிய பட்டியல் காத்திருக்கிறது. 99க்கு போவதற்கு சிபாரிசு கேட்டு ஜனங்கள் அலைகின்றனர். பூமி அவ்வளவு தூரம் வெறுத்து போச்சு பல பேருக்கு. என்னதான் சௌகரியங்கள் ஏற்பட்டு யுத்தம் என்பதை அழிந்து போய் எல்லாரும் சமாதானத்தில் பிள்ளைகளை கட்டுப்படுத்தி பெற்றுக்கொண்டு எல்லோரும் எல்லாமும் பெற்றுவிட்டாலும் இடம் போதவில்லை. எத்தனை தான் மேல் நோக்கி காட்ட முடியும்? பூமி உருண்டை முழுவதும் கட்டட அஸ்திவாரம் போட்டுவிட்டால் ஒரு நாள் கண்ணாடி பந்து போல உடைந்து விடக்கூடிய நிலையில் போய்விடும் என்று தீர்மானித்துதான் உலக அரசு மற்ற கிரகங்களை பார்வையிடத் தொடங்கியது. ஆஸ்ட்ராய்டு அதிர்ஷ்டவசமாக கிடைத்தது. அதை நமக்கு ஏற்ப மாற்றி அமைப்பதற்கு அதிக செலவாகாது. சுமார் 1200 கோடி காந்தி தான். களத்தின் தலைவன் ஆனந்த் ரொம்ப சாது. சொன்ன சொல் கேட்பான், கெட்டிக்காரன். தான் உண்டு, தன் கடமை உண்டு. நான் ஒரு பெண் என்பதால் அவனிடமிருந்து எந்த தொந்தரவும் எனக்கு கிடையாது. நான் தான் அவனை சில சமயங்களில் சீண்டுவேன். ஆண் பெண் வித்தியாசங்கள் எல்லாம் இப்போது ரொம்ப அடிபட்டு போய்விட்டது. குழந்தை பெறுவதையும் ரொம்ப சுலபமாக்கி விட்டார்கள். எல்லாம் சர்க்கார் தீர்மானம்தான். அவர்கள் கட்டுப்பாடு தான் எல்லாமே. குழந்தைகள் வேண்டுமானால் எப்போதாவது இயற்கை வகையில் அனுமதிக்கிறார்கள். அதற்கு பெரிய கியூ. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படும் முந்தைய நூற்றாண்டு உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்த மருந்துகள் உள்ளன. வெளி வடிவத்தில் லேசான வித்தியாசம்தான். பயாலஜியை இன்னும் மாற்றவில்லை. மற்றபடி ஆணும் பெண்ணும் சமம்தான். இந்த கப்பலை எடுத்துக்கொள்ளுங்களேன். எனக்கும் ஆனந்துக்கும் சரிசமமான பொறுப்பு. ஏதாவது பெரிய தீர்மானம் எடுக்க வேண்டுமெனில் 2 பேரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடு இருந்தால் எம் தான் தீர்த்து வைக்க வேண்டும். கருத்து வேறுபாடு இதுவரை வந்ததில்லை. ஆஸ்ட்ராய்டு 99க்கு போய் சேர இன்னும் 1 மாதம் இருக்கிற போது 6 மாத பயணம் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. பிரயாணம் சுகமாக சென்று கொண்டிருந்தது. ஆனந்துக்கும் யந்திரத்துக்கும் ஒரு விதமான முரண்பாடு ஏற்பட்டது.
கப்பலில் நான் முன் சொன்னபடி எல்லா செயல்பாடுகளையும் கவனித்துக் கொள்வது எம் தான். ஆஸ்ட்ரோ இனர்ஷியல் நேவிகேஷன், ஸ்டெல்லார் ரெக்கனிங் செய்திகளை டிஜிட்டைஸ் பண்ணுவது, பூமிக்கும் எங்களுக்கும் தொடர்பு, எல்லா மீட்டர் ரீடிங்கள், எரிபொருள் நிலையை எதற்கு விவரிக்க வேண்டும்? எம் இல்லை எனில் எங்களால் கலத்தையே இயக்கவே முடியாது. எம் தான் எல்லாம். பின் எதற்கு நாங்கள் என்று கேட்கலாம். கடைசி நிமிஷத்தில் இறங்கும்போது விஷுவல் டச் டவுன் இருக்கிறது. அதற்கு நாங்கள் தேவை. மேலும் சில எதிர்பாராத நெருக்கடிகள் வந்தால் அதை சமாளிப்பதற்கு மனித யத்தனம் தேவையாயிருக்கும். மற்றொரு சாத்தியம், எம் பழுதடைந்து விட்டால் அதை நினைத்து பார்க்க அச்சமாக இருக்கிறது. ரொம்ப முனைந்து 2 பேராலும் கலத்தை ஒரு சில தினங்கள் சமாளிக்க முடியும். ஆனால் எம் இல்லாமல் கலம் சிறகுடிந்த பறவை போல தான். என்ன சொல்ல வந்தேன்? எம்முக்கும் ஆனந்துக்கும் ஏற்பட்ட முரண்பாடு பற்றி அல்லவா? ஒரு நாள் என்னிடம், காஞ்ச் கொஞ்சம் இங்கே வா என்று ஆனந்த் கூப்பிட்டான். நான் கீழ்த்தளத்தில் தூங்கிக் கொண்டிருந்தவள் மேல் தளத்துக்கு மிதந்து சென்றேன். மேல் கீழ் வலம் இடம் எல்லாம் தப்பு தான். எங்கே வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் மிதக்கலாம். மேலே சென்றபோது ஆனந்தும் எம்மும் எதிரெதிரே உட்கார்ந்து கொண்டு காந்த சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்தார்கள். எம் என்னை பெரிய மனுஷன் போல ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்து, காஞ்சனா நன்றாக தூங்கினாயா என்று விசாரித்தது. நான் பதிலே சொல்லவில்லை. அந்த மெஷின் விசாரிப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. என்ன ஆனந்த் என்று. எனக்கு எம் என்னை 3 முறை சதுரங்கத்தில் வெற்றி கண்டு விட்டது. இப்போதெல்லாம் 48 செகண்டுகளில் செக்மேட் பண்ணுகிறது. நீ மோசமான விளையாட்டுக்காரன் என்று அர்த்தம் இல்லை காஞ்சனா. பிரயாணத்தின் ஆரம்பத்தில் என்னால் எம்மை மிக சுலமாக தோற்கடிக்க முடிஞ்சது. என்ன சொல்கிற? உன் ஆட்டம் மோசமாக இருக்கிறதா, எம் பிரகாசமாக ஆடுகிறதா? 2வது தான். பார்க்க போனால் நான் ரொம்ப சிரமப்பட்டு பிரமாதமாகவே ஆடுறேன். எம் என்னை தோற்கடித்து விட்டுருது. இதுபோல் பேக்கராட், ட்ராட் எல்லாவற்றிலையும் தோற்கடிக்கிறது. நீ விளையாடி பார்க்குறியா? வேண்டாம் என்றேன். நான் எம்மை பார்த்தேன். காய்களை சற்று நேரம் லேசர் கண்ணால் பார்த்து கொண்டிருக்க சட்டென்று நகர்த்தி செக்மேட் என்றது இயந்திர குரலில். பாத்தியா என்றான் ஆனந்த். இதிலிருந்து என்ன தெரிகிறது? என்ன? எம் கொஞ்சம் கொஞ்சமாக தன் ஆட்டத்தை தீட்டி கொண்டு விட்டது. என் குறைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப ஆட்டத்தை மாற்றி ஆடுகிறது. ஆடட்டுமே. எம், இது யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க? ஹியூரிஸ்டிக்ஸ் என்றது எம். காஞ்சனா, எம் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதத்தன்மை பெற்று வருகிறதுன்னு நினைக்கிறேன். என்ன எம், அப்படியா? எம் என்னை நிமிர்ந்து பார்த்து புன்னகை போல ஏதோ செய்தது. ஆனந்த் தொடர்ந்து, இல்லை காஞ்ச், அதன் ப்ரோக்ராமில் குற்றங்குறைகளை நிவர்த்திக்கும் ஒரு பகுதி இருக்கிறது. அதன் ஞாபகத்தை புதுசாக இந்த மாடலும் போன மாடலும் கண்டென்ட் அட்ரஸபிளாக செய்திருக்கிறார்கள். மனித ஞாபகம் போல எம் கொஞ்சம் கொஞ்சமாக புத்திசாலி ஆகிட்டு வர்றான். மனிதத்தன்மை பெற்றுக்கொண்டிருக்கிறது. எம் அன்றைக்கு ஒரு கவிதை எழுதினாய். அது என்ன? கவிதை இல்லை, புனித பிரான்சிஸின் பிரார்த்தனை, கப்பல் செய்தி வங்கியில் படித்தேன் என்றது எம். பார்த்தியா, புனித பிரான்சிஸ் யார் அது? தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை நூலகத்தில் தேடி பிடித்து படித்திருக்கிறது. எதற்கு? இதெல்லாம் மனித குணங்கள் தானே. இப்போ என்ன சொல்கிற நீ? சரியாக புரியும்படி சொல்ல. ஆனந்த் ஏதோ சொல்ல வாயெடுத்தான். எம் ஒரே திசையில் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்து, எம் நீ கீழப்போ, நானும் காஞ்சனும் தனியாக பேசணும் என்றான். சரி என்று அது எழுந்து கபக்கன் ஒரு சிம்பன்சி போல மேலே தாவி அங்கிருந்து இன்ஸ்பேனலுக்குள் தவழ்ந்து சென்றது. கீழே போக மேலேயும் போகலாம். நான் அதை சிரிப்புடன் பார்த்து கொண்டேன். இது என்ன புதுசாக இருக்குது? இப்படி வேடிக்கையாக தாவை யார் கற்றுக் கொடுத்தாங்க இதுக்கு என்றேன். அதுதான் நான் சொல்ல வந்தது. இது தானாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறது. கற்றுக்கொள்ளட்டுமே, என்ன போச்சு? இல்லை காஞ்சனா, இதில் ஒரு அபாயம் இருக்கிறது என்றான் ஆனந்த். என்ன ஆபத்து என்றேன். ஆனந்த் மறுபடியும் சுற்றுமுற்றும் பார்த்தது எனக்கு ஒரு வேடிக்கையாக இருந்தது. விண்வெளியில் ஒரு சிறிய களத்தில் மிக தனிமையில், காஞ்ச, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எம் அந்த அறைக்கு போய்விட்டாலும் நாம் பேசுகிறத கேட்குமான்னு தயக்கமாக இருக்குது. கொஞ்சம் கிட்ட வர்றியா? காதோட ரகசியமாக சொல்லணும் என்றான். எனக்கு குதூகலமாக இருந்தது. காதோடு என்னுடன் யாரும் ரகசியம் பேசி 20 ஆண்டுகளாகிவிட்டன. சின்ன வயசில் முதல் வகுப்பில் கிராஃப் தியரி படித்து கொண்டிருக்கும்போது என் பக்கத்து பெண் என் காதில் ஏதோ ரகசியமாக சொன்னது அவளை பள்ளி மாற்றி விட்டார்கள். அது எனக்கு ஞாபகம் வந்தது. ரகசியத்துக்கு அவசியமே இல்லாத சூழ்நிலையில் வளர்ந்தவளுக்கு பல வருஷங்கள் தாண்டி முதல் ரகசியம். என்ன சொல்லு என்றேன். எம் ஏதோ சதி செய்கிறது. சதியா? நமக்கு எதிராக ஏதோ செய்ய திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் அது தன் மானிட்டரில் சிக்கலாக ஒரு ஹைப்பர்பாலிக் பாதையை கணக்கெடுத்து கொண்டிருக்கிறது. அருகில் சென்று இது என்ன எம் என்று கேட்டபோது ஒன்றுமில்லை என்று திரைப்படத்தை அழித்து விட்டது. பொழுது போகாமல் ஏதோ செய்து கொண்டிருக்கோம். பொழுது போகலை என்றால் எம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா?
அதுக்கு செய்ய வேலை இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? என் பயிற்சிகளை எல்லாம் மறந்து போய்விட்டேன் காஞ்சனா. இல்லை, அது வேறு ஒன்றும் செய்வதற்கு இல்லை என்றால் எம் ஸ்லீப் மோடில் இருக்க வேண்டும். அப்போது தான் பேட்டரி சக்தி வீணாகாது. உண்டா இல்லையா? இது ஏதோ குருட்டு கணக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறது. சரி, நான் விசாரிக்கிறேன். நான் தீர விசாரித்தேன். மழுப்பலாக பதில்கள். அப்புறம் நாம் இருவரும் தூங்கி கொண்டிருக்கையில் ஒரு முறை யாருடனோ சுறுசுறுப்பாக செய்தி தொடர்பு செய்து கொண்டிருக்கிறது. உனக்கு எப்படி தெரியும்? தூங்கி கொண்டிருந்திய? ரகசியமாக எழுந்து பார்த்தேன். சரி தான், நீயும் சதி வேலை செய்கிறியா? ஒரு கப்பலில் எத்தனை ஒற்றர்கள்? காஞ்சனா கேளு. அதை கையும் களமாக பிடிச்சிட்டேன். எம்மிடம் அந்த செய்தி என்ன, யாருடன் தொடர்பு என்று கேட்டபோது புவியரசு கேந்திரத்துடன் தான் என்றது. என்ன செய்தி? மின் சப்தங்கள் அதிகமாக இருந்ததால் முழு செய்தியை என்னால் கிரகிக்க முடியவில்லை. அர்த்தமற்ற செய்திகள் என்றது. எங்கே காட்டு பார்க்கலாம் என்றேன். சற்று நேரம் கழித்து காட்டியது அர்த்தமற்ற குப்பை வார்த்தைகள் தான். ஆனந்த், நீ பயப்படுறியா? பயம் இல்லை, சந்தேகம். எம் சதி செய்கிறது என்று சந்தேகம். எம் என்ன செய்து விட முடியும்? அது ஏதாவது கொஞ்சமேனும் பிசகாக நடந்து கொண்டால் உடனே அதன் செயல்பாடுகள் எத்தனையும் நிறுத்தி கப்பலை பொறுப்பேற்றுக்கிட்ட நாம் இருவரும் நம் சம உரிமை திட்டம் ஒன்று இருக்கிறதே. எதற்காக கவலைப்படுற? அது ஞாபகம் இருந்தால் சரி. எதற்கும் நீ எம்மை கவனித்து பாரு. நான் டெக்குக்கு போகிறேன் என்று மேற்பகுதியின் ஆஸ்ட்ரோடோமுக்கு மிதந்து சென்றான். சம உரிமை திட்டத்தின்படி நாங்கள் இருவருமே எந்திரம் பழுதடைந்து விட்டது. எதிர்பாராத செயலை செய்யவில்லை என்ற தீர்மானத்துக்கு வந்துவிட்டால் அதன் ஆதிக்கத்தை முழுவதும் நிறுத்திவிட்டு கப்பலில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விடலாம். முழுக்க எந்திரத்தையே நம்பியிருப்பது நல்லதல்ல. எந்த வகை இயந்திரமும் எத்தனை தான் நேர்த்தியாக நிர்மாணிக்கப்பட்டிருந்தாலும் அது பழுதடைவதற்கு ஒரு இம்மியளவு சாத்தியக்கூறு இருந்தே தீரும். அந்த தருணத்தில் கடைசி கப்பலில் கடைசி ராஜாக்கள் மனிதர்களாகவே இருக்கட்டும் என்று தீர்மானித்ததில் இந்த சம உரிமை திட்டம். அதற்கு தலைவனும் தலைவியும் ஒத்துப்போவது மிக முக்கியம். அதை ஒரு பிரம்மாஸ்திரமாகத்தான் பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் இயந்திரம் இல்லாமல் நாங்கள் இருவரும் களத்தை செலுத்துவது மிக கஷ்டம். கம்ப்யூட்டரை நிறுத்துவது ஒரு பேராபத்துக்கு சமமாகிறது. எனவே அது ஒரு அறுவை சிகிச்சை. இயந்திரம் கோளாறாகிவிட்டால் ஒருவித தப்பிக்கும் முயற்சிக்காகவே இந்த சம உரிமை. இப்போது அதற்கு அவசியமே இல்லை. ஆனந்த் கொஞ்சம் பிரமித்திருக்கிறான், கற்பனை பயத்தில் இருக்கிறான். சம உரிமை திட்டத்தை செயல்படுத்துவது எப்படி என்று இப்போது சொல்லிவிடுகிறேன். என் மனசில் ஒரு எண் இருக்கிறது, ஆனந்தின் மனசில் ஒரு எண் இருக்கிறது. ஒருவருக்கு மற்றவர் எண் தெரியாது. அதை நாங்கள் எங்கும் எழுதி வைத்திருக்கவும் இல்லை, ஒரு முறை கூட உச்சரித்ததில்லை. எங்கள் ஞாபகத்தில் விதைக்கப்பட்ட எண் 2 பேரும் தத்தம் எண்களை உள்ளிட்டு செலுத்தும் பலகையில் ஒரு சாவியை திருகினால் கம்ப்யூட்டர் செயலற்று போய்விடும். அவ்வளவுதான். திரும்ப கம்ப்யூட்டருக்கு செல்வது இயலாத காரியம். எனவே ரொம்ப ஜாக்கிரதையாக உபயோகிக்க வேண்டிய அஸ்திரம் அது. அந்த வசதி இருக்கிறது, அவ்வளோதான். நான் அதை உபயோகப்படுத்துவதாக இல்லை. அதுவும் ஆனந்த் இப்போது சொன்ன காரணங்கள் அதற்கு போதாது. இயந்திரம் தவறாக வேலை செய்கிறது, டயக்னாஸ்டிக்ஸ் ரன் ஆகவில்லை, தவறான செய்திகள் தருகிறது, தவறான எச்சரிக்கைகள் தருகிறது, பாதையை சொல்கிறது என்று 10 நிபந்தனைகள் உள்ளன. அதன் பின் புவியரசின் சம்மதத்துடன் தான் தீர்மானிக்க வேண்டும். பின்பக்கம் போய் சற்று நேரம் யோசித்து கதவை திறந்து கொண்டு இயந்திர அறையில் எம்மை பார்க்க போனேன். எம் எப்போதும் போல தன் மூலையில் உட்கார்ந்து கொண்டு ஏராளமான விளக்குகளையும் எண்களையும் தன் லேசர் கண்ணால் பார்த்து கொண்டிருந்தது. எம் என்னை நோக்கி மெல்ல தலை திருப்பி, என்ன பேசியாகிவிட்டதா? ஆச்சு. ஏதாவது சந்தேகமா? நான் சற்று நேரம் யோசித்து, இல்லையம் என்றேன். நீங்கள் இருவரும் என்னை புறத்தே அனுப்பிவிட்டு தனியாக பேசிக்கொள்வது இது முதல் முறை. அதனால் என்னப்போ? கப்பலின் ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயம் என்றால் அந்த செய்தி எனக்கு வேண்டும். கவலைப்படாத, எங்களுக்குள் சொந்த விஷயம். கப்பலின் ஆரோக்கியத்துக்கும் நாங்கள் பேசினதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரி, நீ ஏதோ சொந்தமாக படிப்பதாக ஆனந்த் சொன்னானே. புனித பிரான்சிஸின் பிரார்த்தனை படித்து கொண்டிருந்தேன். அதோடு என்ன புத்தகம்? சௌந்தர்ய லஹரி. ஆதிசங்கரின் 100 பாடல்கள். ஆனந்த லஹரி, சௌந்தர்ய லஹரி என்று 2 வகை. 75வது பாடலை படி. கவிதை திறமையில் மார்பில் பாலும் பெருகும். இதெல்லாம் உனக்கு எங்கே கிடைத்தன? கப்பலின் காந்த நூலகத்தில் பழைய புதிய புத்தகங்கள் அத்தனைக்குமே இருக்கின்றன. உங்களுக்கு பொழுது போகவில்லை என்றால் படிப்பதற்கு. நீங்கள் தான் படிப்பதில்லை, நான் அது படிக்கிறேன். படித்து உனக்கு என்ன பிரயோஜனம்? எம், நீ மனிதன் இல்லையே. மனிதன் இல்லைதான். புத்தகங்களால் உனக்கு என்ன பிரயோஜனம்? புத்தகங்களை ரசிக்க மனம் வேண்டாமா? வேண்டும் தான். உனக்கு மனம் இருக்கிறதா? மனித மனம் இல்லைதான் காஞ்சனா. இது உன் உறக்க சமயம். ஞாபகப்படுத்த வேண்டியது என் கடமை. சரி, நன்றி. ஒரே ஒரு கேள்வி, நீ பொய் சொல்வையா? நான் பொய் சொல்ல மாட்டேன் என்றும் பதில் ஜீனோவின் முரண்பாடின்படி பொய் சொல்பவர் சொல்லாதவர் இருவருக்குமே பொருந்தும். யோசித்து பார். நான் சிந்தனை வசமாக
பக்கத்தில் இருந்த கனவு பெட்டியில் மிகவும் உணர்ச்சிபூர்வமாக கனவை அமைத்து கொண்டு தூங்கப் போனேன். அதன் பின் 2 நாட்களுக்கு ஏதும் நிகழவில்லை. ஆனந்த் தன் கடமையை செய்து கொண்டிருக்க எம்முடன் சதுரங்கம் ஆடவில்லை. எம் தன் பாட்டுக்கு தன் வேலையை செய்து கொண்டிருந்தது. ஏறக்குறைய அந்த உரையாடல்களை மறந்து விட்டபோது அந்த செய்தி புவியரசிலிருந்து வந்தது. எம் தான் அந்த செய்தியை கொண்டு வந்து கொடுத்தது. நானும் ஆனந்தும் டெக்கில் இருக்கும்போது மெல்ல நழுவி வந்து, பூமியிலிருந்து சிவப்பு செய்தி ஒன்று வந்திருக்கிறது, காண்பிக்கவா என்றது. சிவப்பு செய்தி என்றால் மிக்க அவசரம் என்று பொருள். காண்பிய கேட்க வேண்டும் என்ன என்றான் ஆனந்த். மானிட்டரின் திரையில் அந்த செய்தி பளிச்சிட்டது. புவியரசு விண்வெளி இலாக்கா ஆகாயம் 9க்கு திட்டத் தலைவரின் அவசர செய்தி. புவி நேரம் 8:20 விண்கலத்தின் பாதையை மாற்றும்படி உத்தரவு. ஆஸ்ட்ரா 99க்கு செல்வதற்கு முன் கலத்தை திசை திருப்பி 6 நாட்கள் 18 மணி நேரம் 3 நிமிஷம் 48 செகண்ட் தூரத்தில் இருக்கும் ஒரு சிறிய பெயரிடப்படாத உபகிரகத்துக்குள் செலுத்தி தாழ பறந்து அதை படமிடுங்கள். உங்களுக்கு முன் சென்ற உபாயம் 8 இந்த உபகிரகத்தில் தான் விழுந்திருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த செய்தியில் உங்கள் புதுப்பாதை கணக்கிடப்பட்டு சொல்லப்படும். காத்திருங்கள். ஆணை, ராமகிருஷ்ண திட்டத் தலைவர், வெளிக்கிரகண குடியேற்ற வாரியம், புவியரசு. செய்தியை பார்த்ததும் நான், சரிதான், நம்ம பிரயாணம் இன்னும் தாமதமாகிறது. நேரு மாதத்தில் வீடு போய் சேர்ந்தது விடலாம்னு எண்ணினேன் நான் என்றேன். ஆனந்த் அந்த செய்தியை மறுபடியும் திரையில் கூப்பிட்டு உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தான். இதை நம்பிடம் அவர்கள் சொல்லவே இல்லையே. புதிதாக தீர்மானித்திருப்பாங்க. எரிபொருள் பிரச்சனை இல்லையா? இருக்காது. அவர்கள் எல்லாவற்றையும் கணக்கிட்டு தான் இருப்பார்கள். அடுத்த செய்திக்கு காத்திருக்க வேண்டும். நாம் கொஞ்சம் திசை திரும்புகிறோம், தெரியுமா? தெரியும். அதுக்கு தான் நான் ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உற்சாகமாக இருக்கிறது. ஒரு புதிய அனாமதேய கிரகத்தின் அருகில் பறக்கப் போகிறோம். தொலைந்து போன கப்பலை கண்டுபிடித்து விட்டால் நல்லது. நீ இயந்திர அறைக்கு போ என்றான் ஆனந்த். சென்றவுடன் ஆனந்த் என் அருகே வந்து மெதுவான குரலில், காஞ்ச், இந்த செய்தி போலி, புவியரசோடவிருந்து வரல என்றான். பின் இது செய்யும் சதி என்றான். சதியா? ஆனந்த், என்னது என்றேன். ஆனந்த் மறுபடியும் சுற்றிலும் பார்த்து கொண்டு, இதை கூட அது ஒட்டுக்கெடுக்கிறதோ என்னவோ. காஞ்ச், இது நிச்சயம் சதிதான். எப்படி சொல்கிற? இது பூமியிலிருந்து வந்த செய்தி. ரகசிய கோடுகள் எல்லாம் சரியாக இருக்கிறத. செய்தி சரிதானா என்று பரிசோதித்து பார்க்க மற்றொரு கேள்வி கேட்டு செய்தி அனுப்பி பதிலுக்காக காத்திருக்கலாம். அவர்களுடன் குரல் தொடர்பு கொள்ளலாம். ஆனந்த், இதை பாரு, 5 மாத பயணம் உன்னை ஏதோ ஒரு விதத்தில் மாற்றியிருக்கிறது. கொஞ்சம் மந்தமாயிட்ட, சந்தேக பிராணி ஆகிட்ட. நமக்கு எதிராக சதி செய்து எம்முக்கு என்ன பிரயோஜனம்? அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இந்த செய்திகள் நமக்கும் புவியரசு கேந்திரத்துக்கும் நேரடி தொடர்பு ஏதாவது இருக்கா? ஏன் இல்லாமல்? யோசித்து பார்க்காஞ்சரா. எல்லா செய்திகளும் நமக்கு இந்த பாழப்போகிற டிஜிட்டல் ரூபத்தில் தான் வருகின்றன. அங்கிருந்து வரும் குரல் தகவல், பட செய்தி எல்லாமே டிஜிட்டல். அவை ஒரு முறை மூலம் சங்கேதங்கள் மாற்றி வடிகட்டி தான் செய்தியாக மாறப்படுகின்றன. இதுதான் முறை. டிஜிட்டல் மாடுலேஷன், கிரிப்டோ எல்லாம் கலத்தின் கம்ப்யூட்டர் மூலம் கொடுத்து தான் மொழிபெயர்க்க முடியும். விண்வெளி பிரயாணத்தில் வழக்கமான முறை இது தானே. எனவே நமக்கும் புவியரசுக்கும் கம்ப்யூட்டரை தவிர்த்து நேர்முகமான தொடர்பு இல்லை என்று ஒப்புக்கொள்கிறையா? ஆனால் எல்லாம் அப்புறம். நான் சொல்லது கவனி. ஒரு பேச்சுக்கு எம்முக்கு ஒரு விதமான சதி எண்ணம் ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்ளலாம். அதனால் இதோ இந்த செய்தி பூமியிலிருந்து வந்திருக்கிறது என்று காட்ட முடியும் அல்லவா? ஒரு போலி செய்தியை கற்பித்து கொண்ட செய்தியை காட்ட முடியும் அல்லவா? செய்தி உண்மையா பொய்யா என்று வேறு விதத்தில் பரிசோதித்து பார்க்க கம்ப்யூட்டரை தவிர்த்தால் வேறு எந்தவித மார்க்கம் இல்லை அல்லவா? இல்லை தான் சொல்லு. சதி செய்ய நினைத்தால் பொய் செய்தி காட்ட முடியும். ஒப்புக்கொள்கிறியா? ஒப்புக்கொள்கிறேன். நேராக தலைவருடன் பேச்சு தொடர்பு கொள்ளாமே. அந்த பேச்சு கூட டிஜிட்டலாகத்தானே வருகிறது. எம்மிடம் மிகவும் பண்பட்ட சிந்தசைஸ் இருக்கிறது. அதனால் பூமி குரல்களில் இதனால் பேச முடியுமா முடியாதா? சொல்லு. முடியும். ஆனால் எப்படி ஒரு இயந்திரம் போல சதி செய்ய முடியும்? ரொபாட்டிக்ஸின் 3 விதிகள் தெரியாதா உனக்கு? தெரியும். அந்த விதிகளை மீறுறது என்றால் மீற முடியாது. அதன் பிறப்பிலேயே, அதன் தயாரிப்பிலேயே இந்த துரோகம் இல்லையே. என்னுடைய வழிக்கு வருகிறாய். தயாரிப்பின் போது இல்லைதான். ஆனால் தயாரிப்பிலிருந்து ரொம்ப முன்னேறி சொந்தமாக நிறைய கற்றுக்கொண்டு விட்டதல்லவா? அதனால் இதோ பார் காஞ்ச், சரியாக பிரயாணம் முடிய 1 மாதம் இருக்கும்போது 8வது கப்பல் காணாமல் போயிடுச்சு. அதை புவியரசு கேந்திரத்திலிருந்து எழுப்ப முடியலை. ஆணை பிறப்பிக்க முடியலை. அந்த 5வது மாதத்தில் இப்போது நம் கப்பலுக்கு இப்படி ஒரு ஆணை வருகிறது. பாதையிலிருந்து விலகி புதுசான ஆஸ்ட்ராய்டை போய் பார் என்று. அப்படி நமக்கு பயிற்சியே கிடையாது. எதற்காக நாம் அங்கே செல்ல வேண்டும்? எதற்காக நம்மை அழைத்து செல்கிறது?
அதை தான் சொன்னேன் நீயே எம் சதி செய்கிறது என்று. சதி செய்வது எம்மா? அதை வேறு திசையில் மற்ற உயிரினங்கள், புத்திசாலி உயிர்கள் வேறு எங்கும் இருக்கலாம் இல்லையா? இதை பார் ஆனந்த், இதுதான் எல்லை. வேறு உயிரினங்களா? யாருக்கு தெரியும் காஞ்சனா? பிரபஞ்சத்தின் அளவு தெரியுமா உனக்கு? 100 பில்லியன் கேலக்ஸி, ஒவ்வொன்றிலும் 100 பில்லியன் நட்சத்திரங்கள் உள்ளன அல்லது கிரகங்கள். இவற்றில் ஒரு விளிம்பில் ஓர மணல் தூள் போல இருக்கும் நம் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் என்று சொல்வது அபத்தம் மட்டும் இல்லை, இருமாப்பு. இப்போ என்ன சொல்கிற? எம்மை வேறு கிரகத்தவர்கள் யாரோ கட்டுப்படுத்துகிறார்கள். அவர்களுக்காக சதி செய்கிறது. எம் நம்மை தவறாக திசை திருப்புகிறது. இந்த சதியில் நாம் அகப்படக்கூடாது, அவ்வளவுதான். எனக்கு சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. இதோ பார் ஆனந்த், உன் சந்தேகம் என்ன? நமக்கு வரும் எல்லா செய்திகளையும் எம் தணிக்கை செய்கிறது, அவ்வளோதானே? புவியரசிலிருந்து நமக்கு வரும் செய்திகள் உண்மையான செய்திகளா என்று உனக்கு சந்தேகமாக இருக்குது, அவ்வளோதானே? ஆமாம், அதுதான் ஆரம்ப சந்தேகம். அதை முதல்ல நிவர்த்திக்கலாம். எப்படி? ரொம்ப எளிது. பூமிக்கு ஒரு செய்தி அனுப்புனா போச்சு. தொடரும்.